வணக்க நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறேன். நான் போடக்கூடிய எல்லா பதிவுமே மாந்திரீக பயிற்சியிலையும் உபாசனையிலையும் இருப்பவர்களுக்காக தான் அந்த பதிவை நான் போடுறேன். ஏன்னா ஒரு நல்ல மாந்திரிகர் உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நான் போடுறேன். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருப்பது மிருகவசியம், சர்ப்பவசியம். ஏன் இந்த சர்ப்பவசியத்தையும் மிருகவசியத்தையும் நான் போடுறேன்னா, இது ஒரு மிகச்சிறந்த வித்தை. இது மாந்திரிகவாதினா மக்கள் விரும்பக்கூடிய விஷயம். ஏதாவது நம்ம ஒரு அற்புதத்தை செய்யணும். ஏன்னா ஒரு சர்ப்பத்தை வசப்படுத்துறது, சொற்படி நடக்க வைக்கிறது, ஒரு மிருகத்தை வசப்படுத்துறது, சொற்படி நடக்க வைக்கிறது, இதெல்லாம் மக்கள் விரும்புவாங்க. ஒரு நாய் வருதுனாக்கா நாயை நம்மளோட கட்டுப்பாட்டை கொண்டு வர்றது, இதெல்லாமே ஒரு மிகச்சிறந்த விஷயந்தான். இதை சித்தர்களும் ரிஷிகளும் ஆதி காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. காரணம் என்னென்னா, மலைகள்லையும் குகைகள்லையும் அடர்ந்த காட்டிலையும் போயிட்டு தவம் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுடைய தவத்துக்கு எந்த விதமான இடையூறும் நேரிடக்கூடாது, உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால இந்த வித்தையை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது காட்டுக்குள்ளே துஷ்ட மிருகத்துக்கு முன்னாடி எந்த உயிரினம் போனாலும் அடித்து தின்றுவிடும். அது மனிதனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதுதான் செய்யும் அது. ஆனால் சித்தர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் அது பார்க்கும்போது வளர்ப்பு பிரயாணி போல் அவர்களுடைய பின்னடியே நடக்கும், அவங்களுடைய சொற்படியெல்லாம் கேட்கும். அப்படிப்பட்ட வித்தை தான் அது. அப்போ இந்த வித்தையை மூலிகையை பயன்படுத்தி தான் செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறை தான். இது எந்தெந்த மூலிகையை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க அதை அப்போ தான் பார்க்க போகிறோம். முதல்ல மிருகவசியம். இந்த மிருகவசியத்துக்கு விஷ்ணு கிரந்தி வேர், விஷம் கொல்லி வேர், காடு கட்டி வேர், தொட்டால் சுருங்கி வேர், நாயுருவி வேர், முன்னை வேர், சங்கன் வித்து, சங்கன் படம் இருக்குல்ல அதனுடைய வித்து, அழிஞ்சில் வித்து, அழிஞ்சிலோட விதை, இதை எல்லாத்தையுமே சமநிலையாக எடுத்து இடித்து வஸ்திரகாயம் செய்யணும். கறிக்கிடக்கூடாது, இடிக்கணும். இடித்து வஸ்திரகாயம் செய்யணும். வஸ்திரகாயம் என்றால் துணியில் வச்சு சலித்து எடுத்துக்கணும். ஆதி காலத்தில் சல்லாடெல்லாம் கிடையாது, மாவு சல்லாடெல்லாம், அதனால் துணியில் வச்சு சலித்து எடுக்கணும். எடுத்து தேனில் குழைத்து திளர்தமிடம் மிருகங்களின் எதிரே போனாக்க எப்படிப்பட்ட துஷ்ட மிருகமும் வசமாகும். உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு வசமாகி நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களோட சொற்படிலாம் நடக்கும், இட்ட கட்டளையை நிறைவேற்றும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வித்தை தான் அது. செய்து பயன்பெறுங்கள். அடுத்ததாக சர்ப்பவசியம். இந்த சர்ப்பவசியத்துக்கு தேவைப்படக்கூடிய மூலிகை பொற்றலை கையான், தும்பை வேர், நிலம்புரண்டி. இந்த நிலம்புரண்டி நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுக்கணும். சிறுகீரை, அவுரி, கரிசாலை, சிவப்பு நாயுருவி, காஞ்சொரி, பொற்கொடி, ஆடையொட்டி, இத்தனை மூலிகைகளையும் சமநிலையாக எடுத்து நிழலில் உணர்த்தி புத்து தேனால் ஆட்டி, புத்து தேன் தான், கொம்பு தேன் தேவையில்லை. கொம்பு தேனில் ஆட்டினா அது பலிதமாகாது. புற்றுத்தேனால் ஆட்டி திளர்தமிட சர்ப்பங்கள் வசியமாகும். உங்களுடைய சொற்படிகள்லாம் கேட்கும். எம்ஜிஆர் படம், அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம்லாம், சிவாஜி எம்ஜிஆர் படத்திலலாம், இந்த மாயாஜால படத்திலலாம் ஒரிஜினல் மிருகத்தையும் பாம்புகளையும் வச்சு படம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இப்படி பழக்கி எடுக்கப்பட்ட படங்கள் தான் அது. சரிங்களா? இது ஒரு அற்புதமான வித்தை. இது சித்தர்கள் செய்து கைகண்ட முறை தான். இது செய்து பயன்பெறுங்கள். அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம். இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம்.